ஸோ இஃப் யூ வாண்ட் டு மூவ் டு அனதர் சிட்டி, வேறு ஏதாவது சிட்டிக்கு போகணுன்னா நீங்கள் என்ன மெயினாக என்ன பண்ணுவீங்க? இது உம்சுகுன்னா மூவிங். ஸோ கிஸ்ட் அண்ட் பேக்கிங் திங்ஸ், பாக்ஸாக பேக் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா வேறு என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பாய் சொல்லுவோம் இல்லைங்களா? ஃப்ராய்ண்டன் ஃபெராப்ஷீடன். அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணுவோம், அந்த லோடிங் வெஹிக்கிள், வண்டி எடுப்போம் இல்லைங்களா? வாகன் மீட்டன், உம்சூக்ஸ் வாகன் மீட்டன் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது. அப்புறமா ஜிஷ் அன்மெல்டன், நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே வந்து என்ன ஸ்கூலில் இல்லை என்ன காலேஜு இல்லை என்ன ஆஃபீஸு எங்கே போகிறோமோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதுக்கப்புறமா நியூ அட்ரஸ், நாய அட்ரஸை மிட் ஐலண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா? புது நியூ அட்ரஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். Lesen Sie die Anzeige von Fera, was hat sie for? ஸோ அவங்க ஃபேராவோட ஆட் படிச்சுட்டு அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, வெல்ஷ் அன்ட்வர்ட். இது வந்து மூணுத்தையும் எந்த ஆன்சர், எந்த ரிப்ளை வந்து அவங்களுக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படிங்க. ஃபால் மொபிலியர் டெசிமர். என்ன படிக்கலையே, மியூட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன இருக்கிறீங்களா? என்ன பேசுறது கேக்குதா? Yes, ma'am. Fall mobilizer Zimmer 18 Axane quadrameter in dry air WG. வேகேனா ஷேர்ட் அபார்ட்மெண்ட்டை வந்து வேகே அப்படின்வாங்க, ஓன் கெமைன் ஷாஃப்ட். ஸோ ஷேர்ட் அபார்ட்மெண்ட் வேகே, அதுக்கு ஸ்மால் ஷார்ட் ஃபார்ம் வந்து வேகே. Dry under Axik Euro Monat per month வந்து 380 euros தான். Axik Nebenkosten additional cost வந்து 80. Okay. Zusha Miter in Bonn September February Heidelberg Central Lager bin for ein Semester in Freiburg für 1,510,222,79. So fully furnished room வந்து 80 square meters, 3 for 3 year அப்படின்னா இது 3 person shared, 3 பேர் ஷேர் பண்ணுற ஒரு ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ மந்த்லி ரெண்ட் எவ்வளோனா 380, அடிஷ்னலாக காஸ்ட் வந்து 80 euros ஆகும். அண்ட் லுக்கிங் ஃபார் த டெனண்ட், செப்டம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் ஒரு டெனண்ட் வேணும். எங்கே லொக்கேட்டடுன்னா ஹைடல்பர்க், சென்ட்ரல் ஹைடல்பர்கில் இருக்குது. ஐ எம் இன் ஃப்ரைபூர்க் ஃபார் அன் எரஸ்மஸ். ஸோ நான் வந்து செமஸ்டருக்காக ஃப்ரைபூர்க்கு போகிறேன், அதனால அந்த டைமில் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வேணும். ஸோ இந்த 3 ஆன்சர்ஸ் ரிப்ளை இருக்குது, எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்லணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன் ஐ ஹாவ் ரூம் அன்டில் மார்ச் 31st ஐ ஹாவ் மை ஃபைனல் எக்ஸாம் அப்படின்றாங்க. ஸோ மார்ச் 31st வரைக்கும் கிடையாது இல்லைங்களா? எஸ் மேம். சரியில்லை. அப்புறம் gehe im September vor ein halbes Jahr nach Heidelberg. Willst du meine Wohnung haben? Wohne 10 Kilometer außerhalb von Freiburg. So I'm going to Heidelberg in September for half a year. ஸோ இவங்களுக்கும் வந்து செப்டம்பரில் ஹாஃப் இயர்க்கு ஹைடல்பர்க் போகிறாங்க. என்னோட அப்பார்ட்மெண்ட் வேணுமா? ஐ லிவ் இன் 100 kilometers outside of Freiburg. So next, I'm been looking in Heidelberg for a long time. Can I move in with my girlfriend Frankie? So இதுவும் கிடையாது. அப்போ B தான். இப்போ வந்து இவங்க ரூம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பைட் மெயில் படிச்சுக்கோங்க. ஓ ஓனன் மெல்லி உன்வேரா எக்ஸ்ட். மெல்லி ஃபேரா வந்து எங்கே இருக்கிறாங்க? வெல்ஷே ப்ராப்ளம் ஆட்டன்சி. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? ஸோ ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று படிங்க. Hallo, Fira. Ich fühle mich hier wohl in deinem Zimmer. Ich habe auch schon all mein Schannen ausgepackt. Dein Mitbewohner Lina டைன எந்த இடத்துல வந்து ஈ வந்திருக்கோ அதுவும் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? மைன ஜாக்கன் டைன மிட்பெவோனர். Deine Mitbewohner Lina und Noah sind auch schier nett. Als ich noch in Freiburg war, habe ich den Umzug gut vorbereitet. Kissen packen, meinen Job als Kellnerin kündigen, mich von den Freunden verabschieden. Als ich mich hier an der Uni anmelden wollte, hat mir ein Zeugnis gefehlt. Zum Glück können es meine Mutter mailen und jetzt haben ich deine Stadium. Heute Abend hatten wir endlich das erste WG Essen Essen. Immer wenn ich Zeit hatte, waren Lina und Noah nicht zu Haus. Es war ein super Abend. Wir haben uns lange unterhalten. Wie läuft es denn bei dir? Hast du noch Fragen? Liebe Gruß und bonne Chance. Melly. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஹலோ ஃபீரா, இஷ் fühle mich sehr wohl in deinem Zimmer. வந்து உன்னோட ரூமில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். Ich habe auch schon alle meine Sachen ausgepackt. So I already packed all my things. Deine Mitbewohner Lena and Nova sind auch sehr nett. ஸோ உன்னோட ஸ்டே பண்ணுறவர் இல்லைங்க, அவங்க லீனா நோவா அவங்களும் வந்து ரொம்ப வெரி நைஸ். Als ich noch in Freiburg war. When I was in Freiburg, habe ich den Umzug gut vorbereitet. நான் வந்து எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஃபார் தி மூவ். கிஸ்டன் பேக்கிங் திங்ஸ், மைனர் ஜாப் அல்ஸ் கெல்னரின் குண்டிகன். என்னோட ஜாப் வெயிட்ரஸாக என்னோட ஜாப் வந்து ரிசைன் பண்ணுறது. மிஷ் ஃபாண்ட் அண்ட் ஃப்ரைண்ட் அண்ட் ஃபெராப்ஷீடன் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்கிறது. இதெல்லாம் முடித்தேன். ஆல்ஸ் இஷ் மிஷ் ஹியர் அண்டர் யூனி அன்மெல்டன் வோல்டர் ஆஸ் ஐ வாண்டட் டு register in the university. It had mir ein Zeugnis gefehlt. My certificate was missing. Zeugnis na certificate. Gefehlt na missing. Zum Glück konnte es meine Mutter mailen
Und jetzt aber ich zulassum zu studium. ஸோ ஃபார்ச்சுனேட் லக்கிலி வந்து என்னோட மம்மி மை மதர் மெயில் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் வந்து ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Heute Abend hatten wir endlich das erste WG-Essen. ஃபைனலாக நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுட்டு சாப்பிட்ருக்கேன். Immer wenn ich Zeit hatte, waren Lina Nova nicht zu Hause. எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லீனா நோவா அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை. Es war ein super Abend. ஸோ இது வந்து இன்னைக்கு சூப்பர் ஈவினிங்காக இருந்துச்சு. We haben uns lange unterhalten. நாங்கள் ரொம்ப நேரம் பேசணும். We loved us then by dear. ஸோ உங்ககிட்ட how does it going with you? Hast du noch Fragen? Do you have any questions or any doubts? Liebe Grüße und bonne Chance. Loving greetings. And bonne chance வந்து அது வந்து French word actually. Melly. அடுத்தது Hi Melly, mir gefällt es hier in Freiburg அனிதா in படிக்கலையா? மேம் அவங்களுக்கு மியூட் பட்டன் ஏதோ ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க மேம். சரி. In deiner Wohnung auch sehr gut. Es ist alles etwas kleiner als in Heidelberg. Als ich das erste Mal im Zentrum war, habe ich mich trotzdem verirrt. Aber jetzt kenne ich mich schon gut aus und wenn ich Hilfe brauche, dann frage ich andere Studierende. Das klappt immer. Morgen mich noch offiziell in Freiburg anmelden. Ich bin schon gespannt, ob ich das auch Deutsch matchen kann oder ob ich Französisch sprechen muss. Wenn ich in Heidelberg Französisch gesprochen habe, konnte ich das nicht gut, aber das wird hier bestimmt besser. Im Briefkasten war übergessen nach Post für dich. Soll ich sie dir schenken? Herzliche Grüße, Farah. So, hi Melly, mir gefällt hier ist in Freiburg in deiner Wohnung auch sehr gut. ஸோ எனக்கும் இங்கே ஃப்ரைபூர்கில் உன்னோட ரூம்ஸ் நல்லா இருக்கு. Es ist alles etwas kleiner als in Heidelberg. ஹைடல்பர்கோட கொஞ்சம் சின்னதாக இருக்கு. Als ich das erste Mal im Zentrum war, when I was in the first time in the center, habe ich mich trotzdem verirrt. I got lost. Aber jetzt kenne ich mich schon gut aus. பட் இப்போ எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே. Und wenn ich Hilfe brauche, when I need help, dann frage ich andere Studierende. Then I'll ask other students. That klappt immer, that works always. Morgen muss ich mich noch offiziell in Freiburg anmelden. ஸோ அஃபிஷியலாக வந்து நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். Ich bin schon gespannt, ob ich das auf Deutsch machen kann. ஸோ ஜெர்மனில் அது பண்ண முடியும்னா எனக்கு அதுதான் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் இஃப் ஐ கேன் டூ இட் இன் ஜெர்மன். ஆர்டர் ob ich Französisch sprechen muss. Oder do I have to speak in French? Wenn ich in Heidelberg Französisch gesprochen habe, konnte ich das nicht gut. When I was in Heidelberg, வந்து French வந்து ரொம்ப நல்லா பேச முடியல. Aber das wird hier bestimmt hier. ஸோ இங்கே வந்து இன்னும் பெட்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. In Briefkasten war übrigens noch Post für dich. ஸோ இன் போஸ்ட் மெயில் பாக்ஸில் வந்து நிறைய போஸ்ட் இருக்கு. Shall I send it to you? நான் அது உனக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்
ஸோ இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அல்ஸ், வென்னு, இம்மர், வென்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்த பேஜில் பார்க்கலாம். வாஸ் பாஸ் சாமன். இப்போ நீங்கள் இது படிச்சீங்க இல்லைங்களா மெயில்ஸு, இது நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. மெலி ஹேட் டியரன் உம்சுப் நாவ் கூட் ஃபோர் பெரைட்டட். ஸோ அவங்க எல்லாம் குட்டாக வெல் ப்ரிப்பேர்டாக பண்ணாங்க இல்லைங்களா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி ஓன் sich von ihren Freunden verabschiedet. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய் சொல்லியிருக்காங்க. als Melly ein Zeugnis gefällt hat. ஸோ அவங்க மிஸ் பண்ணதும் என்ன பண்ணாங்க, அவங்க சர்டிஃபிகேட் மிஸ் ஆனதும் என்ன பண்ணாங்க, அவங்க மம்மி மெயில் சென்ட் பண்ணாங்க. அது ஹாட் ஐர முட்ட ஏ மேம். ஹாட் ihre Mutter as per mail geschickt. ஓகே. when Vera fragen hat, வேராக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, helfen ஐர andere Studierende. Okay. Als Vera das erste Mal in Zentrum Freiburg war, first time Zentrumல அவங்க இருந்தப்ப என்னாச்சு, வழி தொலைஞ்சிட்டாங்க. டி hat sie den Weg nicht mehr gefunden. When Vera Francis sprechen musste, hatte sie fuhr of problem. அடிக்கடி ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்க ஃப்ரெஞ்சில் பேசணும் அப்படிங்கும்போது. ஓகேங்களா. ஸோ இங்கே அல்ஸ் ஆர்டர் வென் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நேபன் ஜாட்ஸ் மிட் அல்ஸ் ஒன் வென் ஃப்ரூவர். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க, ஒன் டைம், ஒரு டைம், இதுக்கு முன்னாடி ஒன் டைம் நடந்ததுக்கு அல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. als Melly ein Zeugnis gefällt hat ihre Mutter geschickt. அது ஒன் டைம் தானே நடந்துச்சு, முன்னாடி தானே நடந்தது. ஸோ அதனால ஐன்மால் ஃப்ரூவர்ல ஐன்மால் கிராஸ் பண்ணிக்கோங்க பாக்ஸ். ஸோ ஐன்மால் ஃப்ரூவர்ல ஐன்மால் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இம்மர் வென் மெல்லி ஜைட் ஹாட்ட வாரன் லீனா நோவா நிக்டா. இது வந்து எப்பவுமே ஆஃபனா நடக்குது. இம்மர் வென்னு இல்லை வென்னு, இது வந்து ஆஃபனா நடக்குது. ஆஃப்ட். வென் வீரா ஃப்ராகன் நாட் ஹெல்ஃபன் ஐயர் அந்தர் ஸ்டூடியரண்ட். ஸோ இப்போ நடக்குது. எப்பெல்லாம் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நடக்குது. ஓகேங்களா. ஸோ வென்னு இம்மர் வென் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபனா நடக்கும்போது, ஆஃபனா அடிக்கடி நடக்கும்போது இம்மர் வென்னு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நார்மல் வென் மட்டுமே வந்து இப்போ நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை நடந்த இன்சிடென்ட்டுக்கு, ஆல்ரெடி நடந்த ஒன் டைம் நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து ஆல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துடும். als Melly in die Schule gekommen ist, konnte sie nur Französisch. எப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓன்லி ஃப்ரெஞ்சு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ இது ஒன் டைம். als இங்கே பாருங்க, als gilt for einmalige Ereignisse. als வந்து எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னா ஒன் டைம் ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Sie können aber einen längeren Zeitraum haben. ரொம்ப லாங் டைம் இருக்கவ, when I was in Japan இல்லை when I was young, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட als யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. லாங் டைம் இருந்துச்சு இப்போ கூட. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, Sie ihren Freunden getroffen haben sie meistens Deutsch geredet.
அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது யூஸ்வலாக ஜெர்மனில் பேசுவாங்க. ஆஃப் வென் எப்பெல்லாம் மீட் பண்ணுவாங்க இல்லைங்களா? So, அப்போ என்ன wenn sie ihre Freundin getroffen hat, haben sie meistens Deutsch geredet. அதுக்கப்புறமா Melly 14 Jahre alt war, hat sie die Schule gewechselt. அவங்க வந்து 14 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கும்போது ஸ்கூல் சேஞ்ச் பண்ணாங்க. als அல்ஸ். ஸோ அவர் இம்மர் வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு வென்னு போட்டுடணும், அவ்வளவுதான். இம்மர் வென் சி ட்ரௌரிக் வார். ஸோ எப்பெல்லாம் அவங்க வந்து சேடா இருக்கிறாங்களோ ஹேட் சி ஃப்ரான்சோசிஷியன் மியூசிக் ஹாட், அப்பெல்லாம் ஃப்ரெஞ்ச் மியூசிக் கேட்பாங்க. அதுக்கப்புறமா டேஷ் ஜி தஸ் எஸ்டர் மால் இன் ஹைடல்பர்க் வார். ஃபர்ஸ்ட் டைம் ஹைடல்பர்க்ல இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. als ஆல்ஸ். அதே மாதிரி இது கூட ஆல்சிஷ் ஐம் கிண்ட் வார். ஸோ நீங்கள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? ஹாபைஷ் ஃபீல் இன் கார்டன் கெஷ்பீல்ட்டுன்னா ரொம்ப விளையாடி இருப்பீங்க இல்லைங்களா? ஹாபைஷ் ஃபீல் இன் கார்டன் கெஷ்பீல்ட். வென் இஷ் அலைனே ஸோ ஹவுஸ் வார். ஹார்ட்டர் இஷ் அங்ஸ்ட் தனியாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? பயப்படுவேன் அப்படின்னு சொல்லுது. ஹார்ட்டர் இஷ் அங்ஸ்ட். ஸோ நிறைய கார்டனில் விளையாடி இருப்பேன். habe ich viel im Garten gespielt. Wenn ich allein zu Hause, வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? தனியாக இருக்கும்போது ஹவுஸு கமா போட்டுட்டு ஹவுஸை வார் கமா போட்டுட்டு hatte ich Angst. So, als ich erste Mal in Chennai war, இல்லை in Berlin war. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்க? பெர்லின் ஃபர்ஸ்ட் டைமில் வந்து நீங்கள் பெர்லின் வந்திருந்தீங்கன்னா அந்த டேஷ்ல வந்து ஏதோ ஊர் பேர் எழுதிக்கோங்க, கமா போட்டுட்டு த்ரில்லிங்கா இருந்துச்சு அது யூஸ் பண்ணலாம். பெகைஸ்டட் கமா போட்டு ஸ்மால் இ வரும், ஸ்மால் ஐ. அடுத்தது when ich meine Großeltern besucht habe. ஸோ
நிறைய இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ண போனீங்கன்னா அவங்க என்ன சாப்பிட கொடுப்பாங்க அதை நீங்கள் சொல்லலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு கூக்கன்னு சொல்லியிருக்கேன். ஐ வுட் ஹாவ் நான் வந்து நிறைய கேக் சாப்பிடுவேன். இப்போ als ich das erste Mal Geld verdient habe. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அந்த மணி வச்சு? நான் மொபைல் வாங்கியிருப்பேன், கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். when ich Ferien hatte. ஸோ உங்களுக்கு ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏதாவது ஊருக்கு போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஊரை பற்றி எழுதணும். என்ன எதை பற்றினா ஐநோ ஒன்னர் எத்தனை ஆர்பைட்டன்ஸிஸ் வை குரூப்பா என்ன ப்ரிப்பரேஷன் ஹைடல்பர்க் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இல்லை ஃப்ரைபர்க்கு ரிசர்ச் பண்ணிட்டு அது எத்தனை பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ இருக்கு, எங்கே லொக்கேட்டடாக இருக்கு, என்ன சைட் சீயிங் பிளேசஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி என்ன இருக்கு, என்ன ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஒரு ஷார்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணும். அதுக்கு முன்னாடி நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க ஹைடல்பர்கை பத்தி, ஃப்ரைபர்கை பத்தி. நெக்ஸ்ட் இது ப்ரொனன்சியேஷன். எந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெல்லி காம்ட் அவுஸ் த ஷ்வைஸ், மெல்லி und Vera sind Studentinnen. ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்கன்றது நீங்க பார்க்கணும். Melli kommt aus der Schweiz. 2. Melli und Vera sind Studentinnen. 3. Sie haben ihre Wohnungen getauscht. 4. Vera vermisst ihre Freundinnen. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து ஷ்வைட்ஸு, செகண்ட்ல வந்து ஸ்டூடென்டினன் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தி அபன் இர ஓனுங்கன், அப்புறம் வீரா ஃபெர்மிஸ்ட் இர ஃப்ரைண்டினன். ஸோ அதே மாதிரி தான் வேர்ட் ஆக்சென்ட் அடுத்த இதில். 1. Melli hat vor einem Monat mit ihrem Studium in Heidelberg begonnen. எங்க இடத்துல வந்து பிரிச்சிருக்காங்க. மெல்லி ஹேட் ஃபார் ஐனம் மோனாட் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு மிட் இயரம் ஸ்டூடியம் இன் ஹைடல்பர்க் பெகோனன். ஸோ எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டோ அதுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. 2. Sie studiert an der Uni und arbeitet abends in einem Café. இது கேட்டிங்களா? Sie studiert an der Uni und arbeitet abends in einem Café. 3. Vera hat sich in Fribourg verirrt und musste nach dem Weg fragen. So Farid und Weg. 4. Vera hat in der Schule nicht so gut Französisch gesprochen. So Schule nicht. ஸோ இங்கே என்ன பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஸ்மால் சென்டென்ஸ் வந்து வேர்ட் ஆக்சன் வந்து நார்மலாக தான் இருக்கும், சென்டென்ஸ் எண்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஸ்மால் சென்டென்ஸில். ஆனால் லாங்கர் சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா தே வில் கிவ் பிரேக்ஸ். எந்த இடத்துல இங்கே மொனாட்டுக்கிட்ட பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனி
und arbeitete abends in einem Café. அந்த மாதிரி பாஸ் பண்ணி சொல்றாங்க. ஏடன் வேர்ட் குரூப்பை hat einen accent. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மெல்லி ஹேட் ஃபார் einem Monat. ஸோ இந்த இடத்துல ஆக்சென்ட் கொடுக்குறாங்க. மிட் இயரம் ஸ்டூடியம் இன் ஹைடல்பர்க் பிகார்டன். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து பிரேக் கொடுக்குறாங்களோ தனித்தனியாக வேர்ட் ஆக்சென்ட்டும் இருக்கும். அடுத்தது தி டாய்ச்சன் und ihre Haustiere. So hören Sie die Gespräche, was möchte Nina, was ist das Problem? So இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு என்ன ப்ராப்ளம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். Hallo Anne, hier ist Nina. Hallo Nina. Na, was gibt's Neues? Also ich habe tolle Neuigkeiten. Unsere Katze hat Junge bekommen. Echt? Das ist ja super. Wie süß. Total. Und jetzt suchen wir einen Platz für die Kleinen. Habt ihr vielleicht Interesse? Ein Kätzchen? Oh, das geht leider nicht. Weißt du, René und ich, wir sind so viel unterwegs. Die Katze wäre so viel allein. Tut mir echt leid. Aber frag doch mal Tanja. Ach so. Na gut. Hallo Tanja, hier ist Nina. Hi Nina. Lange nichts gehört. Wie geht es dir? Du, eigentlich super. Wir haben gerade junge Kätzchen und da habe ich an dich gedacht. An mich? Na, ich mag Katzen ja wirklich wahnsinnig gern. Aber Dirk hat eine Katzenallergie. Ganz schlimm. Leider. Echt? Das habe ich ja gar nicht gewusst. Dann geht das natürlich nicht. Nee, leider nicht. Aber frag doch mal Sven. Gute Idee. Der ist ja ein echter Tierfan. Also bis dann. Danke. Sven Rieger? Hi Sven, hier ist Nina. Hallo, wie geht's? Eigentlich gut. Du weißt doch, wir haben junge Kätzchen und jetzt suche ich gerade ein neues Zuhause. Junge Kätzchen? Eigentlich total gern, aber ich kann nicht. Warum? Hast du etwa auch eine Allergie? Nee, zum Glück nicht. Und ich finde Katzen super, aber mein Vermieter erlaubt es nicht. Das ist aber schade. Hast du eine Idee, wen ich noch fragen kann? Vielleicht Markus und Inge. Okay. What is the problem actually? அவங்களோட கேட் இருக்கு இல்லைங்களா, அது குட்டி போட்டிருக்கு. அதுக்காக வீடு தேடுறாங்க, வேற யாராச்சும் வளர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். ஸோ Nina's Katze hat Junge bekommen und sie sucht einen Platz für sie. எழுதிக்கோங்க. Nina's Katze hat Junge bekommen. Nina's Katze hat Junge bekommen und sie sucht einen Platz für sie. Einen Platz für sie. நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். ஓகே. ஸோ இவங்க ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்டாங்க இல்லைங்களா. ஆனாவை கேட்டாங்க, தானியா, ஸ்வென் 3 பேரும் கேட்டாங்க. பட் 3 பேரும் ஒரு ரீசன் சொல்றாங்க. என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆனா என்ன சொல்றாங்க? மஞ்சாக்கு வந்து கேட் அலர்ஜி சம்திங் ஏதோ சொன்னாங்க. கேட்ஸன் அலர்ஜி. தானியாக்கு இல்லை, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் கேட்ஸன் அலர்ஜி. ஓகே. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? ஃபீல் unterwegs. நான் எப்பவுமே ட்ராவலிங்லேயே இருப்பேன், அப்போ கேட் வீட்லேயே இருக்கும், தனியாக இருக்கும் அப்படின்னு. ஃபீல் unterwegs. ஸோ ஸ்வென் என்ன சொல்கிறாரு?
அவங்க வந்து ஏதோ நியூ ஹவுஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்மீட்டர், அதாவது ரெண்ட் கொடுக்குறாங்க. ஓனர், ஹவுஸ் ஓனர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. Sein Vermieter erlaubt es nicht, so he is not allowing. சரிங்களா? அடுத்தது வந்து இங்க CHEN und LEIN market alles klein. So these are what is in immer Neutrum. சின்ன குட்டி நாய்க்கும் சரி பூனைக்கும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேட்ஸுக்கு தஸ் கேட்சியன், அது வந்து நாய்ட்ரூம்ல தான் வரும், தஸ்ல தான் வரும் சின்ன குட்டிங்களுக்கு எல்லாத்துக்கும். சரிங்களா? Und ஸோ இது வேணாம். நெனன்சி ஆயின கேட்சியன் வரும் நிக்ட். ஸோ நீங்கள் எதான் கேட் வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாபன்சி ஹவுஸ் டியர் இஸ் எல்என்சி, டு யூ ஹாவ் எனி பெட், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் டியர் வாஸ் பர்மிட்டன்சி. கீழே இந்த இது படிச்சுட்டு மேலே இருக்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும். So in fast jedem zweiten Haushalt in Deutschland 45% gibt es ein oder mehrere Haustiere. So in every second house there is a, in Germany வந்து 45% கண்டிப்பா ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேலே ஹவுஸ் பெட்ஸ் இருக்கும். Beliebstens in cats ஒன்று உண்டு. மோஸ்ட் ஃபேவரட் என்னன்னா கேட் இல்லை டாக். In jedem fünften Haushalt lebt mindestens eine Katze. In every fifth house வந்து கண்டிப்பா ஒரு cat இருக்கும். Es gibt 14 Millionen Katzen und über 9 Millionen Hunde. அங்க வந்து 14 million cats and 9 million dogs. Dazu kommen modische Haustiere wie Fische. ஸோ அதை விட இன்னும் மாடர்ன் ஹவுஸ், மாடர்னா ஹவுஸ் பெட்ஸ் என்ன இருக்குதுன்னா ஃபிஷ்ஷு, ரேட்டு, பிக், ஸ்வைன், பிக். Haustiere machen Spaß, aber sie kosten auch viel Geld und Zeit. ஸோ பெட்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் நிறைய செலவாகும், மணி செலவாகும், டைம் செலவாகும். Jedes Jahr geben die Deutschen 4,5 Milliarden Euro für Tierarzt, Futter und so weiter aus. ஸோ ஜெர்மனியில் எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4.5 மில்லியன் யூரோ வந்து டாக்டர்ஸ்க்கும் வெட்டினரி டாக்டர்ஸ்க்கும் ஃபுட்டுக்கும் செலவு பண்ணுறாங்க. Es gibt verschiedene Gründe, warum die Menschen Haustiere haben. There are various reasons why they have house pets. Sie helfen bei Stress, aber sind immer da und den Menschen treu. ஸோ அவங்க எப்போவுமே பெட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப பெட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் அவங்க வந்து எப்போவுமே என்ன ஹானஸ்டாக இருக்கும் அனிமல்ஸ் எல்லாமே. அண்ட் சில்ட்ரன் லவ்ஸ் தெம் சிம்ப்ளி. Noch einige interessante Informationen. One more interesting information. Frauen haben häufiger Haustiere als Männer. ஸோ லேடிஸ், உமன்ஸ் தான் மென்னை விட நிறைய பேர் ஹவுஸ்டியர் வச்சுருக்காங்க. Nur 7% der Deutschen sagen, only 7% of German அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா das ist sicher kein Haustier, அவங்களுக்கு வந்து பெட்ஸே வேணான்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா die anderen können sich ein Haustier vorstellen, when ihr Lebenssituation anders ist. அவங்க எப்போ ஒரு ஹவுஸ்டியர், ஒரு பெட்டு வந்து வளர்க்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் எப்போன்னா அவங்க லைஃப் சுச்சுவேஷன் மாறினதுக்கப்புறமா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ரோஸில் உனக்கு பெரிய வீடு இல்லை மோர் டைம் அந்த மாதிரி கிடைக்கும் போது நாங்களும் வளர்ப்போம் அப்படின்னு. இப்போ மேலே மார்க் பண்ணுங்க. In Deutschland gibt es more Hunde als Katzen. Richtig oder falsch? Richtig. கேட்ஸ் தானே நிறைய இருக்கு டாக்ஸை விட. ஆமாம். அப்போ false. ஆமாம். Auch besondere Haustiere Ratten sind popular. ஸோ ஸ்பெஷல் ஹவுஸ் பெட்ஸில் வந்து ரேட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க.
Richtig. So Deutschen geben für Haustier mehr als 3 Milliarden Euro pro Jahr aus. More than 3 million விட அதிகமாக கொடுக்குறாங்க. Richtig. Mehr Männer als Frauen haben Haustiere. Männer, Ladies நிறைய பேர் வளர்க்குது. Ladies. So இது falsch. Falsch. 20% möchten kein Haustier haben. Falsch. எத்தனை percent? Welche information happens? ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Ich finde interesting, I find interesting, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. Ich habe nicht gewusst, so I didn't know that. Mich hat überrascht das, ஸோ எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது. எங்ககிட்ட வந்து இப்படி கிடையாது, எங்கள் பிளேஸில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை சேம் எக்ஸாக்ட்லி இப்படி என்ன genauso. Furnished எனக்கு புதுசா இருக்குன்னா furnish is neu. So ich habe schon gehört, I already heard அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், phrases. ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டியர் கெஷிஸ்டர் இது வந்து அனிமல் ஸ்டோரி. வாலன்சி ஐனடெக்ஸ் லேசன்சியன் ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே ஸ்டோரி தான். ஆனால் மெத்தட் ரைட்டிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். நீங்கள் இது ரெண்டுமே படிச்சுட்டு நாளைக்கு சொல்லணும். ஓகே. சரிங்களா? இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஏக்கும் டெக்ஸ்ட் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு இது மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஃபர்தராக கொண்டு போக முடியுதான்னு பார்க்கணும், கண்டினியூ பண்ணணும் இந்த ஸ்டோரி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கொரிகேரன்சி இல்லை டெக்ஸ்ட் செல்ஃப் நீங்களே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. லேசன்சி இல்லை டெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ஓவர் லேகன்சி. ஸோ இதை விட பெட்டராக நான் இன்னும் எப்படி எழுதுறது அப்படின்னு தான் நீங்கள் வந்து நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் எழுதுறது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் இது ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறமா கீழே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இது வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சா சொல்லுங்கள். சரிங்களா? எஸ் மேம். ஓகே, அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? எஸ் மேம். ஓகே, cheers. Cheers. Good